London Javed sir and Studio 9 Suresh sir. Thank you so much for them, and also to Nagarajan sir, who has been supporting during the shooting time. So it's been really great working with the whole team. Nandri. ஒரு நடிகனா ட்ரெயின்ட் ஆக்டரா வேணா நம்ம இருவருக்கு நேரம் நடிச்சிடலாம். ஒரு எழுத்தாளரா ஒரு இயக்குனரா ஒருத்தர் வேணா யூ கேன் ரைட் அ புக். நம்ம பண்ற விஷயங்கள் ஆன் செல்லுலாய்டு ஆன் ஸ்கிரீன் வரணும்னா ஒரு இன்வெஸ்டர் தேவை, அந்த கதையில நம்பர் ஒருத்தர் தேவை. இனி தேதியில நம்ம சொந்தத்துல பெரியப்பா சித்தப்பா யார்ட்டையாச்சும் ஒரு 2 lakhs கொடுங்களேன், ஒரு 5 lakhs கொடுங்களேன்னு சொன்னா கிடைக்கிறதே கஷ்டம். ஒரு இயக்குனரா ஒரு கதையை நம்பி நான் இந்த படத்தை முடிப்பேன், நீங்க இதுல போட்ட காசுல இருந்து ப்ராஃபிட் சம்பாதிப்பீங்கன்னு பல கோடி ஒரு சில கோடிகள் கேட்கறதே, அதை ஒருத்தர் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு நாகராஜன் சார் இன்னைக்கு இந்த மேடையில் நம்ம கூட உட்காரல, பட் ஐ வுட் லைக் ஆல் ஆஃப் யூ ஜென்யூன்லி டு கிவ் ஹிம் அ வெரி பிக் ஹேண்ட். ஏன்னா ஊர்ல இருந்து வந்தாரு, ஒரு இயக்குனரோட கதையை நம்பினாரு, இந்த ஆக்டர்ஸை வச்சு நான் ஒரு படம் பண்றேன்னு அவர் வந்தாரு. ஹீஸ் மேட் த ஃபில்ம். ஒரு படம் பை த கிரேஸ் ஆஃப் காட் நல்ல தரமான படம் ரெடி ஆயிடுச்சு. இனி இதுல படம் எடுக்கிறத விட படத்தை தெளிவா ஆடியன்ஸ்ல போய் சேர்க்கறது ஒரு மிகப்பெரிய கலையா இருக்கு. அதுக்கு நோ மேட்டர் அதுக்கு புதுசா புது நாட்டு ஸ்கிரிப்ட்ல தேடுறதை விட புதுசா அதை எப்படி விற்கலாம்னு யோசிக்கிறதுக்கு பல விஷயங்கள் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அண்ட் தென் அகெயின் ஐ திங்க் இந்த படத்துக்கு ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், ஒரு கடவுளோட ஆசீர்வாதம் தான் அமைஞ்சது. வேர் முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத எங்கேருந்து ஒன் பர்சன் கேம், gigantic personality, மிகப்பெரிய ray of hope கொண்டு வந்தாரு with VV Film International, and we had Mr. London Javed who came. Then again அந்த energy attracted one very big banner, Studio 9, Suresh sir and the entire team. There's Prashant, பல நண்பர்கள் as a கூட்டணி, as a team. பட் அப்போ தோணிச்சு, இந்த கலியுகத்துல ஒருவேளை கிருஷ்ணர் ஃப்ளூட்டை வச்சுட்டு வரமாட்டார், ராமர் வில்ல வச்சுட்டு வரமாட்டார், பட் இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் மூலமா நன்மை செய்வார். ஐ டோன்ட் நோ தீஸ் பீப்புள் பிஃபோர் திஸ். நான் ஆஸ் அன் ஆக்டர் ஜீரோலேருந்து என் கரியர் ஆரம்பிச்சேன். ஃபேமிலி பேக்ரவுண்ட் யாருமே சினிமாவில் இல்லை. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜீரோலேருந்து ஒரு ஸ்டெப் வச்சாலும் எனக்கு ப்ரோக்ரஸ் தான், 10 ஸ்டெப் வச்சாலும் ப்ரோக்ரஸ் தான். அதை விட கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஐ எம் ஹாப்பி பை த கிரேஸ் ஆஃப் காட். இந்த கூட்டணி, இந்த பிளெஸிங் நடந்திருக்கு. என்னோட பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள்ட்ட நான் கெஞ்சி வேண்டிக்கிற ஒரே ஒரு விஷயம், ஒரு நல்ல தரமான படம், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், மேக் இட் ரீச் வெல் டு அன் ஆடியன்ஸ். அண்ட் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு அவங்களோட அன்பு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். படம் இஸ் ஸ்லேட்டட் ஃபார் ரிலீஸ் ஆன் த 28th of December, இந்த மாதம் 28ஆம் தேதி. ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர், யூ சர்டிஃபிகேட் பெற்ற ஒரு படம். கண்டிப்பா நீங்க 2013 என்டர் பண்றப்ப ஒரு ஃபேமிலியோட ஒரு நல்ல ஜாலியான என்டர்டெய்னிங்கான படத்தை பார்த்தீங்கன்னு நம்பி காசு கொடுத்து இருட்டில் உட்காந்து நம்மளை ரசிக்கலாம். முதல் படம் பண்ணி முடிச்சுட்டேன். படம் முடிச்சு ஒரு 3 மாசம் ஆகுது. 10-15 ப்ரீவியூ கிட்ட போட்டோம். பார்க்குற எல்லாருமே சொல்றது படம் ரொம்ப நல்லா இருக்கு, நைஸ் ஃபில்ம், ரொம்ப ஃபீல் இருக்கு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப கிரிப்பா இருக்கு, படம் ஹிட்டு. ஸோ இந்த டைலாக்ஸ் தான் எல்லாம் சொல்றாங்க தவிர, பட் அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்பும் எந்த மூமெண்ட்ஸும் போகலை. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல, ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. இப்போ ஒரு நாள் லண்டன் ஜாவேத் அண்ணன் வந்து படம் பார்த்தாரு. படம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நல்ல படம் ஏன் மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படின்ட்டு, இதை நானே ரிலீஸ் பண்றேன் அப்படின்ட்டு விவி ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல்னு கம்பெனி ஓப்பன் பண்ணாரு. பண்ணி ஸ்டுடியோ 9 ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட போய் பேசி உங்க மூலியமா அந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு டச் அப் பண்ணி இன்னைக்கு படம் ஒரு பெரிய பேனர், ஒரு நல்ல பேனர் கிட்ட போய் சேர்ந்துருக்கணும் போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். படத்துல அசோக் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கண்டிப்பா அந்த படத்தின் மூலியமா அவருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி ஆர்டிஸ்ட் மற்றவங்க பார்த்தோம்னா போஸ் சார், ஆடுகளம் நரேன் சார், ரோகிணி மேம், மயில்சாமி சார், ஜோதிலட்சுமி மேடம், நிறைய பேர் இருக்காங்க. யாருமே எந்த விதமான ஒரு புது டைரக்டர் அப்படின்ட்டு எதுவுமே பண்ணாம ரொம்ப கோஆபரேட்டா நடிச்சு கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னுடைய டெக்னீஷியன் கேமராமேன் ஜெயபிரகாஷ், ஆர்டி ராஜசேகர் சாரோட அசோசியேட், ரொம்ப நல்ல கேமராமேன்.
என்னோட ஃபீல் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு பட்டுன்னு ஸ்பாட்டில் வேலையை செய்வார். ஸோ அவரோட வேலை கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கும். அடுத்து மியூசிக் டைரக்டர் ES ராம்ராஜ் 5 பாட்டுமே அழகாக போட்டு கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் படத்தோட கான்செப்ட் அப்படின்னா கோழி கூவுது. இது ஃபஸ்ட்டு அந்த படத்தோட கதை என்னம்னா, ஒரு கிராமத்து இளைஞன் கோழி குஞ்சுங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறான். ஸோ அப்போ அவனுக்கு என்னன்னா, நீங்கள் ஊரில் பார்த்துருப்பீங்க, நாடாங்கோழி, வான்கோழி, கென்னிக்கோழி, ஸோ இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். பட் ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவார், ஒரு கோழியை இந்த வெரைட்டியாக மாற்றுவார். ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணி அதன் மூலியமா அவருக்கு உண்டான காதல், அந்த காதல் எப்படி சேரலன்றதான் படத்தோட கான்செப்ட். ஸோ இன்னைக்கு இந்த படம் நல்லபடியா ஒரு நல்ல பிராண்டடான கம்பெனி கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னா அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், சந்தோஷப்படுறேன். ப்ரெஸ் பீப்புள்ஸ் நீங்க தான் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து படத்தை வெளியே கொண்டு வரணும். நன்றி, வணக்கம். ஐ மஸ்ட் தேங்க் அசோக் சொன்ன மாதிரி நம்ம குடும்பம் இது. இந்த குடும்பத்தை இன்னைக்கு மார்க்கெட் பண்ணி ஒரு நல்லபடி வசூலை கொண்டு வரக்கூடிய சக்தி நீங்க, அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க நினைச்சாதான் ஒன்னை உருவாக்கலாம், ஒன்னை அழிக்கலாம். அது உங்க கையில வெரி பவர்ஃபுல் பேனா. மீடியாங்கிறது வெரி பவர்ஃபுல். நல்லதை நல்லதாகவும் கெட்டதை கெட்டதாகவும் சொல்லலாம், நல்லதை கூட கெட்டதை சொல்லலாம், கெட்டதை நல்லதாக்கலாம். அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ இந்த கோழி கூதை எங்க குடும்பத்தை வாழ வைக்கிறதும் வாழ வைக்காததும் உங்க கையில இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு எங்களை மார்க்கெட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நாங்க வளருவோம். நிறைய கலைஞர்கள் வளருவாங்க, நிறைய புது புது ஆர்டிஸ்ட் வளருவாங்க. ஸோ அதுக்கு உங்ககிட்ட நான் சமர்ப்பணம் செய்கிறேன். தேங்க்யூ, நன்றி.